ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி ரதியக்கா ஸ்டைலில் குயிக்காக ஒரு சிக்கன் தொக்கு செய்வோம். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது 1/2 கிலோ சிக்கன் அக்கா மீடியம் சைஸாக பீஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து அந்த சிக்கனில் பரட்டுறதுக்கு கொஞ்சம் இஞ்சிப்பா ஒரு இவ்வளோ நேரம் இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பல். இது கூட நம்ம எண்ணெய்லாம் போட்டு அரைக்கிறோன்னா 1/2 ஸ்பூனு சோம்பு அக்கா போட்டு அப்படியே நல்லா நைஸாக சுற்றிடுவேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு. அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா சுற்றிட்டு வந்துடலாம். இப்போது அந்த சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா நைஸாக இப்போ சுற்றிடும். இப்போ இந்த அளவு நைஸாக சுற்றிட்டு வந்தாச்சு. இது சிக்கனில் எடுத்து வலித்து போட்டுக்கலாம். இப்போ சிக்கனில் அந்த இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. இது ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுறோம். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூனு கேர்டு தயிர் எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம். எதுக்கு நம்ம வந்து கல் உப்பு போட்டு சுற்றுறோன்னா மிக்ஸி ஜார் நல்லா நைஸாகவும் சுற்றும், நல்லா ஷார்ப் ஆகும். அந்த பிளேடு நல்லா ஷார்ப் ஆகும். அக்கா வீட்டில் கல் உப்பு தான் தூள் உப்பு ஆக்கி வச்சுப்பேன். நல்லா அது வாரத்தில் ஒரு நாள் இந்த கல் உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் சுற்றி பாருங்கள், நல்லா பிளேடு நல்லா ஷார்ப் ஆகிடும். இது அவ்வளோதான். இப்படி பரட்டி நம்ம அப்படியே இது கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ஊற வச்சிடலாம். அக்கா நல்லா பரட்டிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சோம்பு வந்து இதிலே தூள் பண்ணால் நம்ம தாளிக்கும் போது போட்டால் வாயிலெலாம் அகப்படுதா, பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது. அதனால தான் இதில் போட்டு அக்கா சுற்றிடுவேன். இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட் நல்லா ஊறட்டும். 15 மினிட் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. தொக்கு செய்ய ஆரம்பிப்போம். வடை சட்டியில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன் அக்கா. கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சம் லவங்கம், ஒரு அன்னாச்சி கம்மியாக, எங்களுக்கு கரம் மசாலா ரொம்ப பிடிக்காது, அதனால ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் அக்கா. ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். வெங்காயம் வந்து அக்கா மீடியம் சைஸு 4 வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதை தான் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும்ப்பா, கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். 4 பெரிய வெங்காயம் 4 மீடியம் சைஸு அக்கா பொடியாக நறுக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கினது போதும். நம்ம ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அக்கா. இதுக்கு தக்காளி கம்மியாக தான் போடுவேன் இந்த தொக்குக்கு. இது மிளகாத்தூள் பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக 1 ஸ்பூன். அதில் ஏற்கனவே நம்ம மிளகு போட்டிருக்கோம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். இது தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். நம்ம ஏற்கனவே புரட்டுறதுக்கு மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டு பரட்டிட்டோம், அதனால் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். நான்வெஜ்ஜுங்கிறனால கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த கவிச்சு இல்லாமல் இருக்கும். இப்போ தூள் உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் அக்கா. அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நம்ம பரட்டியிருக்கோம். இதை நல்லா வதக்கலாம். இப்போ எண்ணெய் பத்தலை அக்கா. இப்போ ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா இது நல்லா வதங்கணும், எண்ணெயில் தான் வதங்கணும். இப்போ நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இந்த பரட்டி வச்சுருக்கோம்ல ஊறுறதுக்கு அந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சோண்டு அலசி வாட்ரு ஊற்றிக்கலாம் 1/2 கிளாஸ். இப்போ அதை கொஞ்சோண்டு 1/2 கிளாஸ் அலசி வாட்ரு ஊற்றிடுறோம். இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு இப்போ நல்லா பரட்டி விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம 100 ml வாட்ரு ஊற்றுங்க. ஊற்றினா சிக்கன் நல்லா வேகும். இப்போ நம்ம மூடி வைக்கிறோம். காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அக்கா காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 மினிட் ஆச்சும், 5 மினிட்டுக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டு அப்படியே வேக விடுங்க. இப்போ அவ்வளோதான். 5 மினிட்டுக்கு ஒரு தடவை அக்கா எடுத்து பரட்டி விட்டேன். நீங்களும் அதேமாதிரி பரட்டி விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த கரண்டியில் எடுத்துகிட்டுப்பா, பீஸ் எடுத்துகிட்டு கரண்டியில் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், உடனே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இனிமேல் அக்கா இதில் என்ன போடுவேன்னா கொஞ்சோண்டு கறிவேப்பிலை நல்லா தூவி விட்டுட்டோம்னா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டில் கறிவேப்பிலை தூவி இறக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். ரதியக்கா அடுப்படியில் சிக்கனு ரதியக்கா ஸ்டைலில் சிக்கன் தொக்கு ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாரிப்பா அக்கா சொல்ல மறந்துட்டேன். கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்புலேயே போடக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். அந்த வாசனை கமன்னு கறிவேப்பிலை, அந்த பச்சை மிளகா, இந்த அக்காவுடைய ஃப்ளேவர் வந்து அந்த கடலை மாவு கண்டிப்பாக போடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ளேவர் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரதியக்கா ஸ்டைலில் எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அக்காவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே மூடி வச்சிடலாம்.